எல்லோருக்கும் வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலைக்கலை அதுமா நீங்க எல்லாம் வேலையில இருப்பீங்க, நாங்களும் வேலையில இருக்கிறோம். ஓகே மக்களே, இந்த சோஃபா நாங்க செஞ்சு அனுப்பிட்டோம். 2 சீட்டர் பிளஸ் 2 சீட்டர். இது ரெண்டுமே ரெக்லைனர் சோஃபா. இது ஒரிஜினலி வந்து மைக்ரோ ஃபைபர்ல இருந்தது. இப்போ மைக்ரோ ஃபைபர் இல்லாத காலத்தினால் நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷலா வந்து பியூ லெதர்ல போட்டு கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள ஃபோமிங், பெல்ட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டா ரீபெலி எல்லாமே செஞ்சிருக்கோம். இதோட டிசைன் எல்லாமே நம்ம ரிமைன் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து ஹீரோ சைஸ் சோஃபான்னு சொல்லுவோம். ஹீரோ சைஸ்னா இது பேக்கேஜ் எல்லாம் உயரமா இருக்கும், அகலம் கூட. சரிங்களா? இது எல்லாமே கம்ப்ளீட்டா ரீபில்ட் பண்ணி உள்ளுக்குள்ள மெக்கானிசம் எல்லாமே செஞ்சிருக்கோம். இது பார்க்கணும் டார்க் ப்ரௌன் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். பாலிஷ் பண்ணி கொடுத்தனால எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ உள்ளுக்குள்ள மெக்கானிசம் எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாம் சேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ வீட்டின் உரிமையாளர் இந்த சோஃபா வீட்டில் பார்க்கறதுக்காக லீவ் போட்டு வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட சில கேள்விகளுக்கு எப்பவுமே வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன சார் சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சோஃபா எப்படி இருக்கு சார்? ரொம்ப அருமையா இருக்கு. சரி, ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய சோப்பா ரீபர்பிஷிங் பண்றதுக்காக நிறைய பேர்கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி. அப்புறம் டிக்டாக்ல உங்க வீடியோ பார்த்த பிறகு என்கொயரி பண்ண பிறகு விலை கொஞ்சம் குறைவா இருக்க மாதிரி இருந்தது. சரி, அப்ரோச் பண்ணோம். நீங்களும் வந்து ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு எங்களுக்கு அழகா அருமையா செஞ்சு கொடுத்துட்டீங்க. சரி. அதே மாதிரி காஸ்ட் வைஸும் வந்து ரொம்ப மலிவா இருக்கு. ஓகே, வீட்டுக்கு நம்ம கூப்பிடலாம்ல? இல்ல சரி, உங்களுக்காக பிரத்யேகமா நான் கொடுத்த பீலோ எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. சரி, இலவசமா கொடுத்துருக்கீங்க. சர்ப்ரைஸா இருக்கு. இது ஆக்சுவலி எதுக்குன்னா குறிப்பா இந்தியர்களுக்கு டிக்டாக் மூலமா பாக்குறவங்களுக்கு தான் நம்ம பிரத்யேகமா கொடுக்குறோம். சோ இது ஜஸ்ட் ஒரு பிளஸ் மைனஸ் உங்க வீட்டோட என்வாயன்மெண்ட் கனெக்ட் பண்ணி தான் அந்த கலர் கொடுத்தேன். எப்படி மேடம் இருக்கு? நல்லா இருக்குங்களா? ஓகே, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ இதன் மூலியம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சிம்பிளா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க வந்து தமிழர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம். முக்கியமா அதுவும் வந்து விலையும் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கு. சரி, அதனால கண்டிப்பா என்னுடைய பிசினஸ வந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இவர்கிட்ட வரலாம். நான் வந்து 5 out of 5 கொடுக்குறேன். இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுங்க சார். நானே வந்திருக்கேன் சார். ஓகே, சில கேள்விகள். ஆரம்ப காலத்துல அந்த ஷெட்யூல் போர்ட்ல இருந்து கொண்டாந்து இறக்குற வரைக்கும் என்னோட கிளாக் மிஸ் கீதா உங்களுக்கு எல்லாமே விளக்கங்களும் அந்த புகைப்படங்களும் கொடுத்தாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது இது எடுக்கிறதுக்கு முன்னாடியே பழைய சோப்பா எடுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டைம் டு டைம். எப்ப எடுக்க போறோம், என்ன ஏதாவது டிலேவா, ஓகே கரெக்டா அதை வந்து பிளான் பண்ணி ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாம டெலிவரி பண்றீங்க. பிளான் பக்காவா இருக்கு. ஓகே, சோ அந்த ஆரம்பத்துல இருந்து ஏன் நம்ம கேக்குறோம்னா, இப்ப உள்ளுக்குள்ள பொருட்களை நிறைய மாத்திருக்கோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த சோஃபா எப்படி செஞ்சிருக்கோம். அதுக்காகத்தான் நிறைய போட்டோஸ் எல்லாம் அனுப்பணும். மேபி உங்க போனுக்கு வந்து நிறைய போட்டோஸ் வந்திருக்கோம். இல்ல, இது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஆமா, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது சில பேருக்கு. நீங்க எடுத்துட்டு போறீங்க, திருப்பி புதுசு எடுத்துட்டு வரீங்க, இடையில என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆமா, கரெக்ட். ஆனா அந்த மாதிரி போட்டோ அனுப்புறது வந்து ஒரு நம்பகத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துது. சரிங்க சார். ஹோம் மினிஸ்டருக்கு ஓகே எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா சார்? ஹோம் மினிஸ்டர் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. ஆனா அவங்க தான் வந்து ஆக்சுவலி முன்னாள் வந்து போன்ல இருந்து அவங்க கிட்ட தான் நான் கம்யூனிகேட் பண்ணிருக்கேன். அன்னைக்கு நேற்று ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாங்க, சார் நீங்க வரீங்களா சார், உங்களை பாக்குறேன். அப்ப யோசிச்சு இவரு அன்னைக்கு நம்ம பார்த்தது யாரு, ராங் ஆயிடுச்சோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். கண்டென்ட்ல அவங்க பார்த்தாச்சு. சரிங்களா? உங்களுக்கும் என்ன வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. பொண்ணு புது பொண்ணு மாதிரி அனுப்பிட்டோம். மாமியார் சண்டை எல்லாம் இல்லாம நல்லபடியா பார்த்தாங்க. சரி மக்களே, உங்களோட விடைபெறும் என்பது உங்க வீட்டுல சோஃபா இருக்குங்களா? எங்க அழைக்க வேண்டிய எண் 01333365665. நீங்க எங்களை புலன மூலமா அலைங்க. உங்களோட புகையோட போட்டோ எல்லாம் கொடுங்க. அதோட விளக்கமும் கொடுக்குறோம், விலைகளும் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களோட விடைபெறுவது தோன் விஜய். நன்றி சார். நன்றி.